ஈராக்ல தீவிரவாதிகளால் விடுவிக்கப்பட்ட தூத்துக்குடியை சேர்ந்த செவிலியர் உட்பட 46 இந்திய செவிலியர்களும் சனிக்கிழமை நேற்று தாயகம் திரும்பினார்கள் அப்படின்னு செய்தி இருக்கு. இது உங்களுக்கு கொச்சி விமான நிலையத்தில் வரவேற்பு. அப்புறம் மேலும் 80 இந்தியர்கள் நாடு திரும்பினார்கள். நான் திரும்பி வருவேன்னு நினைச்சே பார்க்கல, அங்கே அவ்வளோ தூரம் சிக்கலில் சிக்கியிருந்தோம், நாங்கள் வந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னதான செய்திகள், எல்லா செய்திகளும் இருக்கு. இந்த செய்திகளை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அரசு எடுத்த ராஜதந்திர நடவடிக்கைகள் மூலமாக இவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லலாமா, இல்ல ISIS பயங்கரவாதிகளுடைய கருணையால தான் அவங்க விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணுமா? நீங்க எப்படி அந்த செய்தியை பார்க்க விரும்புறீங்க? அதாவது முதலாவது நான் இந்த விஷயத்தை எப்படி பார்க்கறேன்னா, இதை பத்தி முன்னாடியே நான் பேசியிருக்கேன். ஈராக்கை பொறுத்தவரை இந்த நிலைமையை முதல்ல அரசாங்கம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம், தடுத்திருக்கலாம். இவங்க வந்து கஸ்டடியிலேயே போகாம இவங்க வந்திருக்கணும், நம்ம நாட்டுக்கு திரும்பி இருக்கணும். நம்முடைய மத்திய அரசாங்கம் செய்த பெரிய தவறு என்னன்னா, கஸ்டடியில போனாங்கன்னு சொல்றீங்களா, அவங்க வந்து பிணை கைதிகளாக பிணை கைதிகளா எடுக்கிறதுக்கு முன்னாடி சிச்சுவேஷனை சொல்றேன். அதாவது பிணை கைதிகளாக அவங்க பிடிச்சு வச்சிருந்தாங்களா, இல்ல கிராஸ் ஃபயர்ல அவங்க சிக்கிக்கிட்டாங்கன்னு? இல்ல, கிடையாது. அந்த ஹாஸ்பிட்டல்ல அவங்க வந்து ரெண்டு விதமாவும் பார்க்கப்படலாம். ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அரசாங்கம் செய்த ஒரே முதல் தவறு நம்முடைய எம்பசி ஆட்களையும் CSWல இருந்து உள்ள என்டையர் ஸ்டாஃபையும் திரும்ப பெற்றது. நம்முடைய மத்திய அரசு செய்த முதல் தவறு அது. அதை பண்ணதுனால என்ன ஆகி போச்சு, இவங்களுக்கெல்லாம் அட்வான்ஸா இவங்களை டிரான்ஸ்போர்ட் பண்ற விஷயம் நம்மளால செய்ய முடியாம போயிடுச்சு. ஆகையால தான் இந்த நர்சஸ் எல்லாம் மாட்டினது, இல்லைன்னா மாட்டியிருக்கவே மாட்டாங்க. அதாவது காங்கிரஸ் 60 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த காலத்துல ஒருபோதும் இப்படிலாம் நடந்தது கிடையாது. நாம வந்து எந்த ஒரு அமைப்பு அதாவது காங்கிரஸ்ங்கிறது தான் நான் சொல்றேன், நீங்க நினைக்காதீங்க. முன் அனுபவத்தை நம்ம பேசித்தான் ஆகணும். இது போன்ற போர் நடக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நாடுகள்ல முன்னாடியே இன்டெலிஜென்ஸ் நமக்கு தெரிய வரும். உடனடியாக நம்முடைய மக்களை, ஏன்னா அவங்க பாதிக்கப்படக்கூடாதுங்கிறது முதல் கொள்கை, அவங்கள முதல்ல டிரான்ஸ்போர்ட் பண்றதுதான் எம்பசியோட முதல் கடமை. அதை விட்டு எம்பசில இருக்க ஸ்டாஃப் திரும்பி வாங்கன்ட்டு நம்முடைய பிரதமர் திரும்பி எடுத்தா ரீகால் பண்ணாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த பாம்பிங்க்கு அப்புறம் எம்பசி ஸ்டாஃபை வேற இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி வச்சு மற்ற வேலைகளை பார்க்கணுமே தவிர எம்பசி ஸ்டாஃபை ரீகால் பண்ணதுங்கிறது பெரிய குற்றம். அதன் பின்னர் ஒரு விஷயத்தை நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லிடுறேன். அதன் பின்னர் நடந்தது, எம்பசி ஸ்டாஃபை திருப்பி பெற்ற மீண்டும் ஸ்டாஃபை இன்ஃபியூஸ் பண்ணி இவங்களை எடுக்கணும். ஆனால் இவங்களை கடத்திட்டு போறாங்களோ இல்லைன்னா அவங்கள பாதுகாப்பா இருக்கிறதுக்கு ISI உதவி செஞ்சுதா என்று பார்க்க போனால் இரண்டும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஒன்று, நம்முடைய எப்பயுமே நம்முடைய அரசாங்கத்துல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அது யார் ஆட்சி புரிந்தாலும் பியூரோக்ரசி லெவல்ல அவங்க வந்து மறைமுகமாக பின்னாடி இருந்து பேச்சுவார்த்தை நடத்துவது வழக்கம். அதன் அடிப்படையில் இவங்களுக்கு ஒரு ரிலீஸ் கிடைச்சிருக்கிறது நான் ரொம்ப வரவேற்கிறேன், சந்தோஷப்படுறேன். நம்ம பியூரோக்ரசிக்கு எல்லா சர்வதேச பயங்கரவாதிகளோடும் தொடர்பு உண்டு அப்படின்னு அதை புரிஞ்சுக்கலாமா? தொடர்பு உண்டுன்னா பயங்கரவாதிகள்ங்கிற விட ரிபல்ஸ் அவங்க. அதே நேரம் அவங்களை அங்கீகரிக்க முடியாதுதான் அந்த நாடை பொறுத்த வரைக்கும். சர்வதேச அளவில் எப்படியாவது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி திரும்ப பெற வேண்டும் என்பதில் எடுத்த முயற்சியை நாம வரவேற்கணும். ஆனால் இந்த தவறு அரசாங்கம் செய்தது அவர்கள் மன்னிப்பு கோர வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அதாவதுங்க, எப்பயுமே இந்த மாதிரி நல்ல விஷயம் நடக்கும்போது அவங்களுடைய முதலமைச்சர் பாராட்டிருக்காங்க மாத்திரமில்ல, கேரளாவுடைய முன்னாள் முதலமைச்சர் அச்சுதானந்தன் பாராட்டிருக்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சி. ஆனால் இவங்க பேசுவது இதுலயும் கூட அரசியல் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள், இது நல்லா தெரியுது. ஒரு அரசாங்கம் பல முயற்சிகள் எடுத்திருக்கிறது. இன்னும் கேட்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இது சம்பந்தமா சுன்னி பிரிவினுடைய மதத் குருமார்கள் ஹோம் மினிஸ்டர் சந்திச்சு அவங்களுடைய குட் ஆஃபீஸ் யூஸ் பண்ணணும், அவங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தணும், ஏன்னா ISIS அந்த பிரிவை சார்ந்தவங்களால யூஸ் பண்ணணும்னு கூட கேட்டுக்கொண்டதாக நம்ம செய்திகள்லாம் பார்த்தோம். அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் அங்கே இருக்கிற நர்சஸ் மாத்திரம் இல்லை, ஈராக்கில் இருக்கிற வாழ்கின்ற இந்தியர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு வரணுங்கிற ஒரு முயற்சி செஞ்சிருக்கிறாங்க, வெற்றியும் பெற்றிருக்கிறாங்க. அந்த வெற்றிக்கு மத்திய அமைச்சரவையும் சுஷ்மா ஸ்வராஜும் காரணம். அதே மாதிரி இவர் நம்முடைய உமன் சாண்டியும் அங்க உட்கார்ந்து டெல்லியில உட்கார்ந்து செஞ்சிருக்கிறார். அதனால இது எல்லாருக்குமே தான் இது வந்து எல்லாருடைய பங்கும் இதுல இருக்கிறது. இதுல எப்பவும் செய்யற மாதிரி அரசியல் இந்த மாதிரி கிரைசிஸ் வரும்போது அங்க இந்தியர்கள் வந்து மேலும் சிக்கலுக்குள்ள சிக்கி தவிக்காம பத்திரமாக மீட்கப்பட்டார்கள் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே மகிழ்ச்சி அடையணும். அதை தாண்டி அதுல வந்து
அப்படித்தான் நான் நினைக்கிறேன். இதுல ஒன்றும் அரசியல் இவங்க சொல்றாரு. ஏன்னா அதிர்ஷ்டவசமா காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சர் கூட அந்த அரசியல் பண்ணல, இவங்க தான் பண்றாங்க. இப்ப அதனால அவர் போய் சொல்றாரு, உமன் சாண்டி போய் சொல்றாரு. நீங்க சொல்ற அத்தனையும் நீங்க ஈராக்ல இருக்கிற எம்பசில இருந்து இன்வாய்ஸ் வித்ட்ரா பண்ணணும்னு சொன்னதே தவறான நியூஸ் இவங்க சொல்றாங்க. அதனால தயவு செய்து அரசியல் இதிலே செய்யாதீர்கள் என்றுதான் என்னுடைய வேண்டுகோள். செய்ய வேண்டாம். அதான் என்ன பொறுத்தவரை ஒரு விஷயம் தெளிவாகுது. இன்னும் 600 பேர் இன்னும் வந்து சேரணும். அதற்கு என்ன முயற்சி எடுத்துருக்கீங்க? முன்முயற்சி என்பது இந்த மாதிரி விஷயங்கள்ல அட்வான்ஸா திங்க் பண்ணி ஒரு நாட்டுல போர் வரப்போகுதுன்ட்டு 6 மாசம் முன்னாடியே ஈராக்ல போர் வருதுங்கிறது சாதாரண மனிதனுக்கு இந்தியாவுல தெரியுது. ஈராக்ல இது போர் கிடையாதுங்க. நீங்க ஏதோ தப்பா முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. அதாவது உள்ள அந்த ஈராக்ல இப்ப நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனை பற்றி தெரிந்து கொள்ளணும். முதல்ல பிரச்சனை என்பது அது உள்நாட்டு போர். அவங்களுக்குள்ள அதாவது ரிபல்ஸ் வந்து எடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய நடவடிக்கை அங்க. அது நிச்சயமாக வெளிநாட்டு மக்களுக்கு நிச்சயமாக பாதிப்பு இருக்கும், இல்லன்னு இல்ல. ஆனால் இதை நாம உணர வேண்டாமா? 6 மாசம் முன்னாடி இது பத்தின இன்டெலிஜென்ஸ் நமக்கு வரும்பொழுது படிப்படியாக அதற்குண்டான நடவடிக்கைகள் எடுத்து நரேந்திர மோடி வந்து 30 நாள் ஆகுது. 6 மாசத்துக்கு நீங்க என்ன பண்ணீங்க? அதாவது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க சொல்லுங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி குற்றம் சாட்டுறீங்க. உங்க கவர்மெண்ட் தான் 6 மாசம் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? கிடையாது. அதாவது போரை பொறுத்தவரை அது தீவிரம் அடையக்கூடிய சூழ்நிலை எப்பயோ அந்த நேரம் இமிடியேட் எவாக்குவேஷன் 6 மாசத்துக்கு முன்னாடி எடுக்கறோம். நீங்களே எடுத்தீங்களா? என்ன எடுத்தீங்க? அது சூழ்நிலை வரும்போது பண்ணணும். கடத்தப்படுற வரைக்கும் உட்கார்ந்து இருப்பீங்களா? கடத்தப்படுற வரைக்கும் உட்கார்ந்து இருப்பீங்களா? அதுக்கு முன்னாடியே அவங்கள கொன்ற வேண்டிய வேலை உங்களோட பொறுப்பு இல்லையா? மறந்து விட்டு 6 மாசம் சொல்லி அவங்களே மாட்டிக்கிறாங்க. வேலை இல்லாம சம்பளம் இல்லாம வாழ்ந்துட்டு இருப்பாங்களா? ஆனால் அதோட தீவிரம் வரும்போது உடனே நடவடிக்கை எடுக்கணும். எம்பசி ஸ்டாஃப் ஏன் திரும்ப பெற்றீங்க? அந்த ஹாஸ்பிடலுக்குள்ள அவங்க சிக்கிக்கொண்டார்கள். சிக்கிக்கொண்டவர்களே அவர்கள் வந்து ISIS பயங்கரவாதிகள். நான் பயங்கரவாதிகள்னு சொன்னதை கூட அவங்க அப்ஜெக்ட் பண்றாங்க. பயங்கரவாதிகள் வந்து பாதுகாப்பாக பார்த்து கொண்டார்கள். அவங்க வந்து பெண்களாகிய எங்கள் யாரையும் எந்த விதமான தொல்லைகளுக்கும் உட்படுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து மிகவும் நாகரிகமாக நடத்தினாங்க. அவங்க நோன்பு காலத்துல கூட எங்களுக்கு வந்து உணவு ஒழுங்காக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. பிணை கைதிகளாக வச்சிருந்ததாக அவங்க அப்படின்னு அவங்க சொல்லல. அங்க வந்து சிக்கல் இருக்கு, போர் நடக்குது, அல்லது தாக்குதல்கள் 2 பக்கமும் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு நடுவுல இவங்க சிக்கி கொண்டார்கள்ங்கிற மாதிரியும், கடைசியில் அந்த ஹாஸ்பிட்டல்ல தகர்க்க போறோம், நீங்க வெளியில வந்து வண்டியில ஏறுங்க அப்படின்னு சொன்ன போது மட்டும்தான் இவங்களை அந்த இடத்துல இருந்து மாற்றி வேற இடத்துக்கு கூட்டு போனாங்கன்னு அந்த செய்தி சொல்லுது. அவங்க பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டார்கள்னு ஒரு வாதத்துக்காக வச்சுக்கிட்டா கூட அந்த மாதிரி நேரத்துல இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நமக்கென்ற ஒரு கொள்கை வேணுமா வேண்டாமா? இல்ல வேண்டும். பட் ஒரு விஷயம், சூழலுக்கு தகுந்த மாதிரி டீலுக்கு போறதுதான் சரியா இருக்கணும், சந்தேகம் இல்லை. ஆனா நீங்க ஈராக்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில இருந்து டைரக்டா அங்க வேலைக்கு போறவங்கன்னு ஒரு டீம் இருப்பாங்க. அது மாத்திரம் இல்லாம இந்த துபாயில போறாங்க, அங்கேருந்து சில கம்பெனிஸ் இவங்களை அனுப்புவாங்க. நர்சஸ் எல்லாம் சரி, மீதி இதுக்கெல்லாம் கான்ட்ராக்ட் லேபர்ஸ்லாம் நிறைய பேர் போறாங்க. ஆந்திரால இருந்து நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க. சில பேர் நேரடியா இங்கேருந்து போறாங்க, சில பேர் அங்கேருந்து போறாங்க. அது இந்திய அரசாங்கத்துக்கு தெரிய கூட தெரியாது. இந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கு. எதுவாக இருந்தாலும் கூட இன்றைக்கு அங்க இருக்கிற இந்தியர்கள் பாதுகாப்பாக திருப்பி இந்தியாவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதில் இந்த அரசாங்கம் நல்ல முயற்சியும் செய்து கொண்டிருக்கிறது. எல்லா லெவலையும் பேசிட்டு இருக்கிறாங்க. அதுல உண்மையிலேயே கேரளத்தினுடைய முதலமைச்சர், காங்கிரசுடைய முதலமைச்சர் உமன் சாண்டியும் ஒத்துழைத்தாரு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அதற்கு அரசியல் சாயம் பூச வேண்டாம், இதுல அரசியல் பண்ண வேண்டாங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அரசியல் சாயம் எல்லாம் பூசுறதுக்கு இதுல ஒண்ணும் இல்ல. மக்கள் பாதுகாப்பா திரும்பி வரணுங்கிறதுல நானும் சரி, எங்களுடைய முதலமைச்சர் திரு ஓமன் சாண்டியும் குறிப்பா ஒரு உணர்வோட தான் செயல்படுறோம். அதே உணர்வு சுஷ்மா ஸ்வராஜுக்கு இருக்கு, இந்த நாட்டுடைய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் கண்டிப்பாக இருக்கிறது. தவறுகள் நடக்கும் பொழுது அதை சுட்டி காமிச்சாதான் இன்னொரு தடவை நடக்காது. என்ன சொல்லுவாங்க, முன்னாடியே போய் அணுகுங்க. இப்படி பேசுறவங்க என்ன சொல்லுவாங்க, எடுத்துக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? இப்படி பேசுறவங்க ஈராக்குக்கு ஏங்க போனாங்கன்னு கேட்பாங்க. அடுத்தது இவங்க எல்லாம் ஏன் வேலை அங்க போகணும்னு கேட்க ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. அட்வான்ஸா நீங்க அவங்கள டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஏன் தவறிட்டீங்க? 6 மாசத்துக்கு முன்னாடி தகவல் தெரியும், நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? தகவல் கிடையாது. நீங்க தானே சொன்னீங்க. இப்ப சென்ஸ் பண்ணா தீவிரம் அடையும் பொழுது திரும்ப பெற வேண்டியது அதிகாரியை திரும்ப பெறீங்க. உங்க அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது? 6 மாசத்துக்கு தெரியும். என்ன செஞ்சீங்க? எங்கள் அரசாங்கம் போரை குறித்து அறிவுறுத்தலை செய்திருக்கிறது. இல்ல, ரொம்ப அமைதியாக இதுல அரசியல் வேண்டாம்னு பேசிட்டு திரும்பவும் அதே மாதிரி போக வேண்டாம். நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.